நேற்று நைட்டே கம்மங்கூழ் செஞ்சு வச்சாச்சு. அவ்வளோதாங்க. காலையில் எழுந்திரிச்சதும் டிஃபன் செய்கிற வேலைலாம் இல்லை. காலையிலே பசங்க எனக்கு கூழ் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஜில்லுன்னு கூழை கரைச்சிட்டு பச்சை மிளகா உப்பு போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா இந்த கூழுக்கும் இந்த பச்சை மிளகாவுக்கும் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். 2 டம்ளர் கூழை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு நம்ம வேலை ரொட்டீனாக போய்கிட்டே இருந்தது. பாத்திரம் தேய்க்கிறது, வீடை பெருக்கிறது, துணி துவைக்கிறது, அதுக்கப்புறம் துணி தைக்கிறது, இதே போல் ரொட்டீனாக டெய்லியும் போய்கிட்டே இருந்தது. இன்றைக்கி லஞ்சு செய்கிறதுக்கே மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு. சரி உள்ளே லஞ்சு செய்யலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தால் என் பசங்க இந்த டிவியே கதின்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. வெளியே விளையாட விடவும் பயமாக இருக்குது. சூரியன் பகவான் வெளியே போனாலே கருகிடும் பழகுது மூஞ்சி, அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. சரி கொஞ்சம் உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டே இருந்திருந்தாங்க. என்ன தான் இந்த டிவிக்கு வாய் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். என்னை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. பசங்களுக்கு மதியம் போல் லஞ்ச் பார்த்திங்கன்னா மிளகாய் கிள்ளி சாம்பாரும் முட்டை வறுவலும் சிம்பிளாக செஞ்சு கொடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை ஒரு மினி விளக்கில் பார்க்கலாம்.